Welcome children. Let us learn பகுதியில உள்ள Appu's delightful day. இது என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா? அப்புங்கிறது the elephant ஓட நேம். Delightful dayனா மகிழ்ச்சியான நாள். அப்புவின் மகிழ்ச்சியான நாள். கேட்கவே சந்தோஷமா இருக்கே. கதை என்னன்னு பார்க்கலாமா? Appu the farmer waters the plants in the dry field. அப்பு ஒரு farmer விவசாயி தன்னுடைய dry field வறண்ட நிலத்தில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தது. அந்த நேரத்துல I cannot continue farming, என்னால விவசாயம் தொடர்ந்து செய்ய முடியாது போலவே அப்படின்னு வருத்தமாக அப்பு யோசித்து கொண்டிருந்தது. Then Appu decides to sell the land. சரி, நாம இந்த இடத்தை விற்று விடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுச்சு, முடிவெடுத்தது. Land for sale, இடம் விற்பனைக்கு அப்படின்னு போர்டும் மாட்டியாச்சு. அந்த நேரத்துலதான் அப்புவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வராங்க. Rat சொல்லுச்சு, அப்பு your decision is not right. அப்பு நீ எடுத்த முடிவு சரியானது இல்ல அப்படின்னு ரேட் கூறியது. Rabbitம் we shall not have anything to eat. நமக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்காதே அப்பு அப்படின்னு வருத்தமாக கூறியது. அப்பு மட்டும் இல்ல, நம்மளுடனே வாழ்கிற விவசாயிகளும் நாங்க எதுவுமே செய்ய முடியல, அதனால நாங்க விவசாயத்தை விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கள், பழங்கள் எல்லாம் நமக்கும் தான் கிடைக்காது. விவசாயம் தான் நம்முடைய உயிர் நாடி. சரியா? அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. சரி, உடனே அப்பு வருத்தமாக சொல்லுச்சு, what can I do? No one supports me. நான் என்ன செய்யட்டும், எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கூறியது. உடனே இங்க இன்னொரு ராபிட்டும் don't worry, we will help you. கவலைப்படாத அப்பு, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு கூறியது. நாமளும் ஃபார்மர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அவங்களுடனே வேலை செய்து உதவ முடியலன்னா கூட எங்க அப்பா ஃபார்மர், எங்க ஊர்ல விவசாயம் நடக்குது அப்படின்னு விவசாயத்தை போற்றணும். விவசாயிகளை பற்றி நாம பெருமையாக முதல்ல நினைக்கணும். சரி, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ராபிட் சொல்லுச்சு, லுக் இட் இஸ் ரெய்னிங். பாருங்க பாருங்க, மழை வந்துச்சு அப்படின்னு சந்தோஷமாக கூறியது. ராட்டும் this is the right time for us to work. இதுதான் சரியான நேரம், நாம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கூறியது. கூடவே இருந்த மற்றொரு ராபிட்டும் we can work together. நாம எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்பு அப்படின்னு அப்புவுக்கு தைரியம் சொன்னாங்க. Then அப்பு says, okay, let us do that. சரி, நாம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அப்புவும் வேலை செய்ய ரெடியாச்சு. All the animals work together in the field. பாருங்க, எல்லா அனிமல்ஸும் அப்புவோட ஃபீல்டுல வேலை செஞ்சாங்க. Then அப்பு says, will our plans work out? நம்மளுடைய பிளான், நம்மளுடைய இந்த திட்டம் work out ஆகுமா, வெற்றி பெறுமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குது. உடனே ராபிட் don't worry, teamwork never fails. கவலைப்படாத அப்பு, டீம்வொர்க், குழுவாக வேலை செய்வது என்றைக்குமே தோற்று போக வாய்ப்பே இல்லை. நம்ம கண்டிப்பாக நினைத்ததை அடைவோம் அப்படின்னு அப்புவுக்கு தைரியம் கூறியது. பாருங்க, அவங்களுடைய உழைப்பின் பலனை பாருங்க. அவங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ நிறைய விளைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ அப்பு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. யுவர் ஹெல்ப் ஹேஸ் மேட் திஸ் ஹேப்பன். உங்களுடைய உதவியினாலதான் என்னால இதை சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு அப்பு கூறியது. இந்த நாள் தான் அப்புஸ் டிலைட்ஃபுல் டே. சரி, அங்க வந்த கப்பு நம்ம கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே. we will help all farmers. நாமளும் ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கப்பு, இந்த கரடியின் குட்டி நம்ம கிட்ட சொல்லுது. செய்யலாமா? சரி, நீங்களும் உங்கள் நண்பர்களுடன் இணைந்து எந்த ஒரு வேலையும் செய்யுங்க. உங்களுக்குன்னு வேலை இல்லை, நீங்க சின்ன பிள்ளைங்கன்னா கூட விளையாடும் பொழுது நண்பர்களோடு இணைந்து விளையாடுங்க. சரியா? அடுத்த எக்ஸசைஸ் செய்யலாமா? let us follow. இத படிக்கிறது மட்டும் இல்லையா, வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ணணும்.
பண்ணணுமா கடைபிடிக்கணுமா செய்யலாமா circle the healthy food and cross the junk food healthy foodனா ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான உணவுகளுக்கு circle பண்ணணுமா junk food நொறுக்கு தீனி வகைகளுக்கு cross பண்ணணுமா செய்யலாமா fruits healthy food circle பண்ணிக்கோங்க ice cream junk food cross it idli is a healthy food circle பண்ணுங்க noodles junk food cross பண்ணுங்க அடுத்த லைன் பானிபூரி junk food தான் cross it burger junk food ன்னா படிச்சிருக்கோம் cross பண்ணுங்க நுங்கு ஜெல்லி healthy food எங்க பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது circle பண்ணிக்கோங்க அடுத்து பீஸா ஜங்க் ஃபுட் தான் cross பண்ணுங்க ராகி அடை கேழ்வரகு அடை healthy food circle பண்ணுங்க french fries junk food cross it greens படிச்சிருக்கோம் இல்லையா கீரைகள் healthy food circle பண்ணுங்க vegetables எல்லாமே healthy food தான் circle பண்ணிக்கோங்க அடுத்து do you eat healthy food நீங்க healthy food சாப்பிடுவீங்களா yes or no நான் சாப்பிடுவேன் நான் yes டிக் பண்ணி இருக்கேன் next question does your friend eat junk food உங்க friend junk food சாப்பிடுவாங்களா உங்க friend கிட்ட கேட்டு yes no வா சரியான ஆப்ஷன்ல டிக் பண்ணிக்கோங்க அடுத்த question discuss with your friend about junk food சாப்பிடுவதனால நமக்கு நன்மையா தீமையா என்ன தீமை அப்படின்னு உங்க ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ண சொல்லி இருக்காங்க கலந்துரையாட சொல்லி இருக்காங்க அடுத்து ஒரு வேர்ட் வால் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க இந்த பெரிய சர்க்கிள்ல இருக்க வேர்ட்ஸ் முதல்ல வாசிக்கலாமா along this that all have very true did few the am அடுத்து இந்த சர்க்கிள் உள்ள வேர்ட்ஸ் வாசிக்கலாம் with shall I a you சென்டர்ல உள்ள வேர்ட் we இவை எல்லாமே சைட் வேர்ட்ஸ் அப்படியே பார்த்து நாம படிக்க வேண்டிய வேர்ட்ஸ் அதனால அப்படியே தான் வாசித்து பழகணும் அடுத்து I can do உள்ள எக்சர்சைஸ் செய்யலாமா ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் write the names இங்கே உள்ள fruits and vegetables ஓட நேம்ஸ் எழுத சொல்லி இருக்காங்க this is a mango this is a carrot this is a potato and this is a papaya சரியாக அவற்றின் பெயர்களை இந்த பாக்ஸ்ல எழுதிக்கோங்க செகண்ட் எக்சர்சைஸ் read aloud நம்ம ஏற்கனவே phonetics படித்த பொழுது வாசித்த சொற்கள் தான் வாசிக்கலாமா பப் cup cub tub mud bug mug jug hut cut nut bud நீங்களும் வாசித்து பழகிக்கோங்க third exercise circle the correct one circle பண்ணலாமா நம்ம பக்கத்துல ஒரு பொருள் இருந்ததுன்னா this சொல்லணுமா that என்ன படிச்சோம் this சொல்லணும்னு படிச்சோம் இல்லையா this is a papaya அடுத்து இங்க பாருங்க நம்மளை விட தொலைவில் ஒரு பொருள் இருந்தா என்ன சொல்லணும் this that சொல்லணும் that is a mango புரிந்து கொண்டு சர்க்கிள் பண்ணிக்கோங்க அடுத்த எக்சர்சைஸ் என்னன்னு பார்க்கலாமா draw a fruit and a vegetable you like இங்க உங்களுக்கு பிடிச்ச fruit இங்க ஒரு vegetable வரையணுமா செய்யலாமா இங்க பாருங்க mango இங்க tomato வரைந்து அவற்றின் பெயரையும் எழுதிக்கோங்க this is a mango this is a tomato உங்க புக்லயும் சரியாக வரைந்து கலர் பண்ணி அவற்றின் பெயரையும் எழுதிக்கோங்க thank you children